இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். பாஸ்கா காலத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. ஆண்டவர் உணவாக தன்னை கொடுக்கிறார். அந்த உணவு ஒரு அமிர்தத்தை போன்று மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கிறார். இன்று நாம் காய்கனிகளை, நிலத்தில் விளையக்கூடிய விளை பொருட்களை வைத்து உணவாக பயன்படுத்தி உண்டு பசியை போக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னையே தியாகமாக உணவாக கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே விலங்குகள் பரிகாரமாக பாவத்திற்கு பலியிடப்பட்டன. பாவ கழுவாயாக விலங்குகளின் இரத்தம் தெளிக்கப்பட்டன. இதோ இங்கு ஆண்டவர் இயேசுவே பலியாகிறார், தன்னையே உணவாக நமக்கு கொடுக்கிறார். நாம் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு ஆண்டவர் இயேசு தன்னையே வாழ்வு தரும் உணவாக நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வாழ்வு தரக்கூடிய உணவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நற்கருணையிலிருந்து நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை பக்தி மிகப்பெரிய புரட்சியான சிந்தனைகளை, செயல்களை விதைத்திருக்கின்றன. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நமக்காய் பலியாகிறார். தன்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அதை திருப்பலின் வழியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் வாழ்வு பெறுகிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர் தன்னையே உணவாக கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் போதும், இயேசு போதும் என்ற நிறைவு
இயேசுவை உண்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உண்டு. இயேசுவை வாழ்வு தரும் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நேர்மறையான சிந்தனைகளும் அன்பும் நிறைந்திருக்கும். இன்று நம்மிடத்தில் அன்பு நிறைந்திருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பை, தற்கையளிப்பை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. தன்னையே உணவாக கொடுக்கிறார். எந்த ஒரு தெய்வம் இப்படி கொடுத்திருக்கும்? ஆண்டவர் இயேசு ஒருவரே தன்னையே முழுமையாக மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார். இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் விண்ணகம் செல்கிறார்கள், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், அந்த முடிவில்லாத வாழ்விற்கு அழைக்கப்படுகிறார்கள். நாம் தகுதியான உள்ளத்தோடு தயாரிப்போடு அந்த வாழ்வதரும் உணவான நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேலையை நாம் ஆர்வத்தோடு செய்தால் உண்மையிலேயே நமக்கு பசி எடுக்காது. என் ஆண்டவருடைய வேலை இந்த உலகத்தில் எவ்வளவோ கிடக்கின்றன, நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த சிந்தனையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு பசியே எடுக்காது. இதோ ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லுகிறார். இதோ இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எனவே பேராசையை குறித்த தாகம் நம்மிடத்தில் இல்லை. சுயநலத்தோடு இருக்க வேண்டும் என்ற தாகம், ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை. பிறரை மதிக்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் இவற்றையெல்லாம் செய்கிற பொழுது நமக்கு தாகமோ பசியோ ஒரு பொருட்டாக இருக்காது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வேலையை செய்தாலும் ஆண்டவரை மனதில் கொண்டு செய்யுங்கள். அவர் நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். பசியே இல்லாமல், தாகமே எடுக்காமல் நாம் ஆர்வத்தோடு ஆண்டவருடைய நற்செய்தியை அழைக்கப்படுகிறோம். இதோ வாழ்வு தரும் உணவுக்காக, அந்த திருமுழுக்கு தண்ணீருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உண்மையான வாழ்வு தரும் வானிலிருந்து இறங்கி வந்த உணவாகிய எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு வாழ்வு தரும் உணவை ஒவ்வொரு திருப்பலின் வழியாக கொடுத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பலியான இயேசுவே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட, உம்முடைய பணியை தொடர்ந்து நாங்கள் செய்திட, வாழ்வு தரும் உணவை நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஆசீர்வதிங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, இதை ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய அன்பினால் நிரப்பும். நோய் நொடி இல்லாமல் எந்த விபத்தும் தீய பழக்க வழக்கமும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தருளும். இந்த நாளிலும் எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும்.
இதோ திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் நீரே இவர்களின் கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு தேவையான பொருளாதார உதவிகள், பொருளாதார நலன்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக. இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோர்ந்து போய், உடைந்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் தொட்டு குணப்படுத்தும். இவருடைய உற்றார் உறவினர்களை நீர் திடப்படுத்தும். மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. உலக நாடுகளிடையே அமைதி நிலவட்டும். ஆண்டவரே, அமைதியினால் உலகை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் உறவுகளாக தேவையில்லாமல் சண்டை போடாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கவும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் தேவையான ஞானத்தை நீர் கொடுப்பீராக. வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருளும். நீரே இந்த இயற்கையை பாதுகாத்து கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இந்த பிள்ளைகளை விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். இந்த நாளிலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்தும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக இயேசுவே ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இதோ இந்த கோடை காலத்திலே நல்ல திறமைகளிலே வளரவும், ஒழுக்கமாய் வளரும்படியாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடுமையான வெயிலின் தாக்கத்தினாலே ஆண்டவரே, காட்டிலுள்ள விலங்குகள், உயிரினங்களையெல்லாம் நீரே பாதுகாத்தருளும். அவைகளுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, நிம்மதியோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படியாய், மன நிறைவோடு இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.